அமைதினா என்ன அப்படின்னா அங்கே போனால் அவங்களுக்கு புரியும். டிராஃபிக் இல்லை, ஹாரன் சவுண்ட் இல்லை, ஃபோன் நோட்டிஃபிகேஷன் இல்லை, இயற்கையோட அந்த சத்தம் மட்டும்தான். காலையில் அந்த சூரிய ஒளி மாட்டாவோட பெட்டுக்கு பக்கத்தில் படும். நம்ம எல்லாம் காலையில் எந்திரிக்கும் போது அலாரம் வச்சு தான் எந்திரிப்போம் இல்லையா? ஆனால் அந்த நேச்சுரலாகவே அந்த சூரிய ஒளி பட்டு தான் மாட்டை காலையில் எந்திரிப்பாங்களாம். ஹே காய்ஸ், நான் உங்கள் அருண். வெல்கம் டு டைம் வித் அருண். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் ஸ்டோரி. 78 வயசில் ஒரு பெண்மணியை பார்த்து உலகமே சிரிக்குது, இந்த கனவுலாம் நடக்குமா அப்படின்னு. அந்த கனவை நனவாக மாற்றிருக்காங்க அந்த 78 வயசு பெண்மணி. இப்போது அந்த வீட்டை பார்க்குறதுக்கு உலகமே வருதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அப்படி ஒரு அதிசய வீடை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த வீடு சாதாரணமாக கட்டப்பட்டதில்ல, பாறைக்குள்ளே கட்டியிருக்காங்க. நம்ம எல்லோரும் நினைப்போம் பாறைக்குள்ளேனா மிருகங்கள் தானே வாழும், மனுஷங்க வாழ முடியுமா அப்படின்னு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை தப்புன்னு காமிச்சிருக்காங்க இந்த 78 வயசு பெண்மணி. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போது உங்களுக்கு 78 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வீட்டில் அமைதியாக உட்காந்துருப்பீங்களா? இல்லைனா உங்கள் பேரம்பேத்திங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? இல்லைனா புதுசாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிப்பீங்களா? பொதுவாக நம்ம சொசைட்டி ஒரு விஷயம் சொல்லும், வயசானதுக்கப்புறம் எதுக்கு ரிஸ்க்கு, இருக்கிற வரைக்கும் சைலண்டாக அமைதியாக இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும், அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் ஒரு பெண் 78 வயசில் யாருமே எதிர்பார்க்காத அந்த ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அவங்க எடுத்த அந்த முடிவு அவங்கள பற்றி உலகம் ஃபுல்லாக பேச வைக்குது. அவங்களோட பேர் தான் மாட்டா. ஒரு சாதாரண பெண்மணி, அசாதாரண கனவு. அவங்களுக்கு வேண்டியது ஒரு ரிட்டைர்மெண்ட் ஹோமும் இல்லை, லக்ஸுரி வில்லா வேண்டாம், ஒரு அப்பார்ட்மெண்ட் வேணாம். அவங்களுக்கு வேண்டியது ஒரு மலையின் இதயத்துக்குள்ளே ஒரு வீடு. இதை கேட்டப்போ எல்லாரும் சிரித்தாங்க. சிரிச்சுட்டு சொல்கிறாங்க, மேடம் இதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும், ரியல் லைஃப்லலாம் நடக்காது, வயசான காலத்தில் எதுக்கு இந்த ரிஸ்க்கு அப்படின்னு எல்லாம் கேட்டு அந்த பில்டர்ஸ்களே சிரித்தாங்க. குகையில் யாராச்சும் வாழ முடியுமா? அதெல்லாம் மிருகங்கள் வாழ்கிற இடம், மனுஷங்க யாராச்சும் அங்கே வாழ்வாங்களா அப்படின்னு பலரும் அவங்கக்கிட்ட கேள்வி எழுப்புனாங்க. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மாட்டா நம்பினாங்க, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, என்னோடய லைஃப் நான் எப்படி வாழணும்னு நினைக்கிறேங்கிறது தான் முக்கியம். அதுதான் இந்த குகை வீட்டோட ஆரம்பம். மார்ட்டா பல வருஷமாக ஒரே மாதிரியான வீடுகளில் தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. சேம் நம்மளை மாதிரி ஸ்கொயர் ரூம், சேம் சீலிங், சேம் கார்டன். ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு அதே ரொட்டீனாக இருந்திருக்கு. காலையில் எந்திரிக்கிறாங்க, வேலை, வீடு, மீண்டும் அதே வாழ்க்கை. ஒரு நாள் அவங்க தனக்குள்ளே ஒரு கேள்வி கேட்குறாங்க, நான் உண்மையிலே வாழ்ந்தேனா? நம்மளை எத்தனை பேர் இந்த கேள்வியை நமக்குள்ளேயே நம்ம கேட்டிருப்போம். நமக்கு பிடித்த வாழ்க்கையா, இல்லைனா மற்றவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்த்த வாழ்க்கையா? அந்த ஒரு கேள்வி தான் மாட்டாவோட வாழ்க்கையை முழுசாக மாற்றிருக்கு. அவங்க தன்னோட பழைய வீட்டை விற்றுட்டு அந்த பணத்தை வச்சு புதுசாக ஒரு குகையை வாங்குறாங்க. அதை வீடாக மாற்றணும்னு முடிவு பண்ணி அந்த கட்டிட கலைஞர்களெல்லாம் கூப்பிடுறாங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ் பாருங்கள். என்ட்ரன்ஸ் நமக்கு பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு சாதாரண மலை மாதிரி தான் தெரியும். ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு உலகமே மறைஞ்சிருக்கு. நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு நிஜமாவேங்க ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். சரி, நீங்களும் பாருங்கள். அந்தளவுக்கு ஒர்க்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. அந்த மலையோட நேச்சுரல் பாதிக்கக்கூடாதுன்னு மாட்டா கட்டிட கலைஞர்கள்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த வீடு இயற்கை சார்ந்த வீடாகவே இருக்கணும். அந்த டோர் ஓப்பன் பண்ண உடனே நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஃபீலிங் வரும், நம்ம என்னடா ஏதோ வேறு ஒரு உலகத்துக்குள்ளே வந்துட்டோமா, இது ஒரு மிஸ்டீரியஸ் ஐஸ்லாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா எந்த சுவரும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, எந்த சீலிங்குமே பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்டாக இல்லை. மனுஷங்க கட்டின வீடு இல்லை, நம்ம இயற்கை நேச்சுரலாக உருவாக்கின ஒரு வீடு. இந்த வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது பில்டர்கள்லாம் மாட்டாக்கிட்ட கேட்குறாங்க, மேடம் நம்ம இந்த கல்லெல்லாம் ஸ்மூத் பண்ணிடலாமா அப்படின்னு. ஸ்மூத்னா அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிடலாமா, நம்ம வீட்டிலலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மாட்டா சொன்ன ஒரு பதில் என்னென்னா, அதுக்கு மாட்டா சொல்கிறாங்க, இல்லை இந்த வீட்டோட அழகு இந்த கற்கள் தான் அப்படின்னு. அந்த ஒரு முடிவு இந்த வீட்டுக்கு உயிர் கொடுத்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா அதுதான் இந்த குகையோட அழகு, இந்த குகை வீட்டோட அழகு. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே நம்ம லிவிங் ரூம் வருவோம். இந்த லிவிங் ரூம் பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே குகைனா இருட்டு, குளிர், தண்ணி, அந்த மாதிரி தான் ஒரு பயம் வரும். இந்த லிவிங் ரூம்குள்ளே வந்தவுடனே மட்டும் அந்த எண்ணம் ஒரு செகண்டில் மாறிடும். அந்த வார்ம் லைட்டிங், சாஃப்டான அந்த சோஃபா, சின்னதாக அந்த ஃபயர் பிளேஸு, அதிலும் குறிப்பாக அந்த வட்டமான ஜன்னல்,
மாட்ட நினச்சிருந்தாங்கன்னா அதை வந்து ஒரு பெரிய கிளாஸ் வாலாக மாற்றிருக்க முடியும். ஆனால் அவங்க வந்து மாற்றலை. ஏன்னா அவங்களுக்கு இயற்கையை பார்க்கணும், ஆனால் இயற்கையை கெடுக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க. மழை பெய்யும்போது அந்த ஜன்னல் வழியாக மேகங்கள் நகர்வதை பார்த்துக்கிட்டே ஒரு டீ அப்படின்னு சொல்லுவாங்களாம். நம்மளும் வீட்டில் இருக்கும்போது மழை பெஞ்சா அதை ரசிச்சுக்கிட்டே ஒரு டீ குடிப்போம் இல்லையா? சேம் அதே மாதிரியே மாட்டா வந்து ஒரு குகையில் இருந்துகிட்டே அந்த மலையை ரசிச்சுட்டு ஒரு டீ குடித்தாங்கன்னா அந்த ஃபீல் எப்படி இருக்கும் திங்க் பண்ணி பாருங்கள். டீ குடிச்சிட்டு இருக்கும்போதே மாட்டா சொல்லுவாங்களாம், இதுதாங்க சொர்க்கம், இத்தனை நாள் நம்ம வாழ்ந்தது ஒரு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம். நெக்ஸ்ட் அப்படியே கிச்சன் வருவோம். கிச்சன் தான் நம்ம எல்லாரும் ஒரு வீட்டோட ஹார்ட்டுன்னே சொல்லுவோம் இல்லையா? மாட்டாவோட கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கேரக்டர் மாதிரி. ரொம்ப சிம்பிள், வெரி வார்ம் அண்ட் வெரி நேச்சுரல். ஏன்னா அந்த குகை எப்படி இருந்துச்சோ அதே இடத்துல தான் மாட்டா வந்து கிச்சனை. ஏன்னா இங்கே எந்த கேபினட்டும் இல்லை, எதுவும் பெர்ஃபெக்ட் இல்லை. ஏன்னா மாட்டா வந்து அந்த கிச்சனில் இருக்க அந்த பெரிய கல்லை வந்து ரிமூவ் பண்ணிடலான்னு பில்டர்ஸ்க்கெல்லாம் சொல்லும்போது மாட்டா வந்து சிரிச்சுட்டே சொன்னாங்களாம், அதுதான் என்னோட டெக்கரேஷன் அப்படின்னு. அந்த குகை எப்படி இருந்துச்சோ அதை சுற்றி அப்படியே கிச்சன் கட்டியிருக்காங்க. இதே மாதிரி தான் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம குறைன்னு நினைக்கிறது தான் நம்ம வாழ்க்கையை வந்து ரொம்ப அழகாக மாற்றிடும். மாட்டாவோட பெட்ரூம் பார்த்திங்கன்னா வீட்டோட ஆழமான பகுதியில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அமைதினா என்ன அப்படின்னா அங்கே போனால் அவங்களுக்கு புரியும். டிராஃபிக் இல்லை, ஹாரன் சவுண்ட் இல்லை, ஃபோன் நோட்டிஃபிகேஷன் இல்லை, இயற்கையோட அந்த சத்தம் மட்டும்தான். காலையில் அந்த சூரிய ஒளி வந்து மாட்டாவோட பெட்டுக்கு பக்கத்தில் படும். நம்ம எல்லாம் காலையில் எந்திரிக்கும் போது அலாரம் வச்சு தான் எந்திரிப்போம் இல்லையா? ஆனால் அந்த நேச்சுரலாகவே அந்த சூரிய ஒளி பட்டு தான் மாட்டை வந்து காலையில் எந்திரிப்பாங்களாம். சூப்பர் இல்லை? வீட்டோட பாத்ரூம் லக்ஸரி ஹோட்டலோட ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. ரொம்ப சைலண்டான ஒரு பிளேஸ், சூடான குளியல், அதுக்கப்புறம் இயற்கையோட அந்த சத்தம். அதுக்கப்புறம் இந்த வீட்டோட ரீடிங் கார்னர், ஒரு சேரு, ஒரு பிளாங்கெட்டு, ஒரு சில புக்ஸு, அப்புறம் அந்த மலையோட சத்தம். இதை ரசிச்சுக்கிட்டே நீங்கள் ஒரு புக்கு படித்தீங்க அப்படின்னா அந்த லெவல் வந்து மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ். எந்த ஒரு டிப்ரெஷன், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அந்த ஒரு செகண்ட் உங்களை விட்டு போயிடும். ஏன்னா நம்ம லைப்ரரிலாம் போகிறது அதுக்காக தான் இல்லையா? ரொம்ப சைலண்டான ஒரு பிளேஸ். சேம் அதே ஃபீல் வந்து இந்த குகை வீட்லேயும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சேம் அதை தான் வந்து மாட்டா யோசித்து தன்னோட கடைசி காலம்னு நினைக்காம இப்போ இல்லைன்னா எப்போ அந்த ஒரு டிசிஷனை ரொம்ப போல்டாக எடுத்திருக்காங்க. அதுக்கே வந்து நம்ம பார்த்திங்கன்னா சல்யூட் பண்ணணும். ஓகே, லாஸ்ட்டாக இந்த வீட்டோட சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட டெரஸ் தாங்க. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா வேறு யாருக்கும் நமக்கு இருக்க தெரியாது. ஆனால் இங்கேருந்து பார்த்தோன்னா அந்த ஒரு பள்ளத்தாக்கு முழுவதும் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் மாட்டா வந்து பாருங்கள், மாட்டா வந்து அவங்க வீட்டில் 2 சேர் ஒரு டேபிள் வச்சுருக்காங்களாம். அந்த மாட்டை மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்காங்க. ஆனால் 2 சேர் எதுக்கு தெரியுமா? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்கள பார்க்குறக்கு யாராச்சும் ஒருத்தங்க அவங்க வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் மாட்டை வந்து 2 சேர் வச்சுருக்காங்க. அது வந்து அவங்களோட ஒரு நம்பிக்கையோட ஒரு அடையாளம். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த கதை வந்து ஒரு கேவ் ஹவுஸ் பற்றின கதை மட்டும் இல்லை. இது வந்து ஒரு மனநிலையை சார்ந்த ஒரு 78 வயசில் நம்ம மக்கள் எல்லாம் என்ன நினைப்போம், நம்மளோட வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு நினைப்போம். ஆனால் மாட்டா வந்து என்னோட வாழ்க்கை இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்னு நினச்சாங்க. அதுதான் ஒரு சாதாரண மனிதரையும் அசாதாரணமாக மாற்றுது. நாம் பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் வயசாகட்டும், இன்னும் கொஞ்சம் பணம் வரட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனவுகளை தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் மாட்டா அந்த 78 வயசில் நமக்கு சொல்லித்தர ஒரு பாடம் என்னென்னா சரியான நேரம்னு எதுவுமே இல்லைங்க. நம்ம முடிவெடுக்கிற நேரம்தான் சரியான நேரம். மற்றவங்க எல்லாரும் அதை வந்து ஒரு இருட்டான குகையாக பார்த்தாங்க. ஆனால் மாட்டா மட்டும் அதை வந்து ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை பார்த்தாங்க. அவங்களோட ஒரு அடுத்த கட்ட வாழ்க்கையை அந்த குகையிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. மற்றவங்க அதை ஒரு மலையாக பார்த்தாங்க, மாட்டா வந்து அதை ஒரு வீடாக பார்த்தாங்க. மற்றவங்க அவங்களோட வயசை பார்த்தாங்க, ஆனால் மாட்டா மட்டும் அதை ஒரு கனவாக பார்த்து. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு கனவு, ட்ரீம்ஸ், லட்சியம் எல்லாமே இருக்கும். அதை வந்து உங்கள் பயத்தால் தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. வயசு, பணம், சூழ்நிலை இதெல்லாம் வந்து நம்ம கனவுகளை வந்து நிறுத்தாது. அதை நிறுத்துறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பயம் மட்டும்தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட 78 வயசில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு போல்டான டிசிஷன் உங்கள் லைஃப்பில் எடுத்துருப்பீங்களா மாட்டிங்களா? உங்களோட கருத்துக்களை நீங்கள் வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான தகவலோடு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண். மறக்காமல் நம்ம டைம் வித் அருண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.